ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்ட் சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்ட் சேனலில் நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச தரமான ஒரு 2 வீட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் சீலப்பாடியில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. மொத்தம் 1100 சதுரடி லேண்ட் ஏரியாவில் 1000 சதுரடி பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. வீட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 36 லட்ச ரூபா தான் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸடு வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு முழுக்க வடக்கு பார்த்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. மொத்தம் 2 வீடு இருக்குங்க. 2 வீடுமே வந்து நமக்கு சேல்ஸுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 23 அடி ரோடு ஃபேஸிங் தாராளமாக நமக்கு கிடைக்குது. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் சீலப்பாடியில் ஒரு வீடு 1200 சதுரடியில் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 லட்ச ரூபா வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது 36 லட்ச ரூபா பட்ஜெட்டில் நமக்கு தரமான ஒரு 2 வீடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட செப்டிக் டேங்க் வந்து நமக்கு முன்னாடியே கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் வீட்டோட ஒட்டுமொத்த வேஸ்டேஜ் வாட்டரும் வெளியில் வர்றதுக்கு மாதிரி பிளான் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து தண்ணி போகிறதுக்கு தகுந்த மேனிக்க நமக்கு 6 அடிக்கு வந்து ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி மாதிரி ரெடி பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி வந்து நமக்கு நிற்காது. ஃப்யூச்சரில் ஓட போட்டாங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து இதை எடுத்துகிட்டு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து 90% ஒர்க்கு முடிஞ்சு, பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஒரு 10% மட்டும்தான். வீட்டோட ஃப்ரண்ட்டில் நமக்கு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் சிஎன்சி கட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் கொஞ்சம் சில வேலைகள் இருக்குது. கேட்டை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனிங்கன்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 17:9 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதோட கார் பார்க்கிங் ஏரியாவோட லெஃப்ட் சைடு கார்னரில் இபி ப்ரொவிஷன் வந்து நமக்கு கிடச்சிது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மேனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் கொடுத்து மெட்டல் எதுவுமே கட் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர் கேஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு அவுட்டர் டாய்லெட் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வெளியில் எங்கிட்டாவது போயிட்டு வரோம் அப்படின்னா டைரெக்டாக வீட்டுக்குள்ளே போக தேவையில்ல. வெளியில் வந்து நம்ம குளிச்சுட்டு டைரெக்டாக வீட்டுக்குள்ளே போகலாம். இதோட சைஸ் வந்து 4x4 அப்படிங்கிற சைஸில் சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட ராஜநிலை தான். ராஜநிலை 5x7ங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக வந்து பர்மா தேக்கில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனிங்கன்னா வீட்டோட லிவிங் ஹாலோட சைஸ் வந்து 16x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா சூப்பராகவே நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட நமக்கு ஒரு சிம்பிளான அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹால் ஏரியாவில் நமக்கு பூஜை ரூம் கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் டிவி வைக்கிறதுக்கு தகுந்த மேனிக்க ப்ரொவேஷனோட சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கபோர்டு ஒர்க் மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வீடு வந்து தங்கங்க சூப்பராகவே வந்து ரெடி ஆயிரும். என்ன மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பூஜை ரூம்லேயும் நமக்கு தேவையான அளவுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கேபினட் ஃபெசிலிட்டியோட நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை தவிர மற்ற விண்டோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கும்முளில் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹால் ஏரியாவில் மொத்தம் 3 ஜன்னல் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மீனிக்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் அண்டு டைனிங் ஹால் ஏரியா. இதோட என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு ஆர்ச் டிசைனில் கொடுத்து சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு ஸ்பேசியஸாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் ஹால் ஏரியாவாக இருக்கட்டும் இல்லை கிச்சன் ஏரியாவாக இருக்கட்டும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து நல்லா ஸ்பேசியஸாக பண்ணியிருக்காங்க. கிச்சன் வாலில் லாஃப்ட்டு கொடுத்து அது கீழே வந்து செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் தான். 2 பெட்ரூமே லிவிங் ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் வந்து நமக்கு ரெடிமேட் டோர் தான் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 16x9 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மினிக்க பிளான் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2 விண்டோஸ் அமைச்சிருக்கனால ஓரளவுக்கு வெளிச்சம் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும்.
ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4x2ங்கிற கிளாஸ்டு ஃபினிஷ்டு வெர்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு லைட் கலர் காம்பினேஷனில் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இதோட சைஸ் வந்து 8x4 அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான சென்டர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடிஷனலாக வந்து நமக்கு வாஷ் பேசனும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் யூஸ் பண்ணி அழகாகவே நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னருமே சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ, ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பிளான் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான். இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து 10x8 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் 2 பெட்ரூம்லையுமே வந்து ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துட்றாங்க. இந்த செகண்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூபிஎஸ் ப்ரொவிஷன் வந்து நமக்கு அடிஷனலாக கிடைக்குது. இதுலேயும் தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோட சன்லைட் உள்ளே வரதுக்கு தகுந்த மினிக்க விண்டோஸ் வந்து அமைச்சிருக்காங்க. செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியன் டைப் மெத்தடு கிடையாது. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பாத்ரூமுக்கு தேவையான அடிப்படை ஃபெசிலிட்டியோட பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் எந்த நூக் அண்ட் கார்னருமே வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. திண்டுக்கல் சீலப்பாடியில் வீடு வேணும், அதுவும் லோ பட்ஜெட்டில் வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன்னே சொல்லுவேன். இந்த வீட்டை பற்றினா ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு வந்து இந்த வீட்டை வந்து காட்டுறோம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் நன்றி. இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.